அவனுடைய குறையை தேடித் திரிவான். அவன் குடும்பத்தார்கள் மத்தியிலேயே இருக்கும் நிலையில் அதை வெளியே கொண்டு வருவான். முனாஃபிக்குகள், பாவிகள், அப்படி ஈமான் உள்ளத்திலே இறங்காமல் நாவில் மொழியக்கூடியவர்களே, பிறரை பற்றி புறம் பேசாதீர்கள். உங்களுடைய நாவால் பிறருடைய மானம் கீழே விழுவதற்கு அனுமதித்து விடாதீர்கள். கஅபா புனிதமானதா இல்லையா? கஅபாவை ஒருவர் சேதப்படுத்துவதை எப்படி பார்ப்போம்? உயிரை இழந்தாவது அதை பாதுகாப்போம். ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஒரு முறை தவாஃப் செய்யும் போது கஅபாவை பார்த்து சொன்னார்கள், நீ சுத்தமானவள், உன் நறுமணம் எவ்வளவு உயர்வானது, உன் கண்ணியம் எவ்வளவு உயரமானது. இந்த முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், உன் கண்ணியத்தை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினுடைய கண்ணியம்